ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஆமாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 5 உருளைக்கிழங்கை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம். இதை குக்கரில் போட்டு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்தி வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி. உருளைக்கிழங்கு மசாலா சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். எண்ணெயிலேயே வதக்கணுன்றதுக்காக அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கினாலே போதும், கருகிராமல். இப்போது மசாலா நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா கூட. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நமக்கு வேக வச்சிடலாம். அதாவது உருளைக்கிழங்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.